ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற வாரம் அல் குர்ஆன் வியாக்கியானம் முதலாவது நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இக்ரா சூரத்தினுடைய முதல் அந்த வசனங்கள் பார்க்கப்பட்டது. இன்றைய தினம் அதன் தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறங்கிய வசனங்கள், அதுதான் சூரத்துல் முத்தஸிரினுடைய 5 வசனங்கள். அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் பார்ப்போம். அது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள். அதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி கிரந்தத்தில் வருகிறது, முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிறது, இன்னும் பல கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா சூரத் இறங்கியதற்கு பின்னர், அந்த முதல் 5 வசனங்கள் இறங்கியதற்கு பின்னர், அதற்கு பின் கொஞ்ச காலம் வஹியே வராமல் இருந்து விட்டது, எந்த செய்தியும் வரவில்லை. இந்த மாதிரியான நிலையிலும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலைக்கு, அந்த குகைக்கு சென்று அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் வருகின்ற போது நடந்து வருகிறேன். மற்ற அறிவிப்பில் ஹிராவில் இருந்து, அந்த உச்சமான மலையிலிருந்து இறங்கி நான் நடந்து வருகிற போது வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை செவியுற்றேன். மற்றொரு அறிவிப்பில் நான் அழைக்கப்பட்டேன். அப்போ நான் அழைக்கப்பட்டேன் என்றால் ஒன்று யா முஹம்மத் என்ற வார்த்தை வந்திருக்க வேண்டும், அல்லது யா ரசூலல்லாஹ் என்று வந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை அங்கு சொல்லப்படவில்லை. நான் சத்தமிட்டு அழைக்கப்பட்டேன். அந்த வேளையில் ஒரு அறிவிப்பில் வருகிறது, நான் முன்பக்கம் பார்த்தேன், பின்பக்கம் பார்த்தேன், வலப்பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், எல்லா பக்கங்களையும் பார்க்கிறேன், ஒன்றையும் காணவில்லை. ஆனால் மேல் நோக்கி பார்க்கிறேன் ஒரு அறிவிப்பில். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போது யார் இருக்கிறார் என்றால், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஹிரா குகையில் என்னிடத்தில் எந்த மலக்கு வந்தாரோ அவர் இருக்கிறார் ஒரு கதிரையிலே. அது எப்படி கதிரை என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்த கதிரை என்றால் இந்த 4 காலும் இந்த மாதிரி ஒரு கதிரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு பிரமாண்டமான உருவமாக காண்கிறார்கள். அதனுடைய வடிவம், அந்த கதிரையினுடைய வடிவம் அங்கே அந்த ஹதீஸில் வரவில்லை. அதனால் நான் பயந்து போயிட்டேன். அப்படியே நான் கால் மடித்து கீழே குனிந்துட்டேன். அதற்கு பின்னால நான் என் குடும்பத்தை நோக்கி வாரேன். குடும்பம் யாரு? அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கிறார். மனைவி இடத்தில் வரும்போது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்று நான் சொல்லிக் கொண்டு வந்த போது ஒரு அறிவிப்பில் வருகிறது, அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குடும்பத்தினர் குளிர்ந்த தண்ணீரை என் மீது ஊற்றினார்கள், என்னை போத்தினார்கள். இந்த மாதிரியான, அதாவது குளிர்ந்த தண்ணி ஊற்றுற அளவிற்கு அவருக்கு ஏற்பட்ட பீதி அவருடைய உடம்பிலே, உணர்விலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த மாதிரியான நிலையில் தான் அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. நீண்ட நாளைக்கு வஹி வராமல் இருந்துவிட்டு, இக்ரா சூரத் இறங்கியதற்கு பின் வஹி வராமல் இருந்ததன் பின் கடைசியாக வருகிறது யா ஐயுஹல் முத்தஸிர், ஏ போத்திக் கொண்டிருப்பவரே. எப்படி அல்லாஹ் விழிக்கிறான்? ரசூலுல்லாவை போத்தி விட்டார்கள், இப்போ அல்லாஹ் விழிக்கிறான் போத்திக் கொண்டிருப்பவரே.
என்று தொடங்கி 5 வசனம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது தரம் வந்த வஹி. அல்லாஹ் 4 கட்டளை இடுகிறான். முதலாவது கட்டளை, அதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நடுக்கத்தினால் பீதியினால் அவர் பயந்து போயிருக்கிற போது அல்லாஹ் அவருக்கிட்ட கட்டளை, அவருக்கு ஏற்பட்ட பயம் தான் கண்ட காட்சியினால் அல்லாஹ் இட்ட கட்டளை, கொம் ஃபஅன்திர், எழும்பு, அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்கிறான் அல்லாஹு தஆலா. முதலாவது நபிக்கு இறங்கிய வசனம் கல்வியோடு சம்பந்தப்பட்டது, ஓதுவீராக, அதை பற்றி விரிவாக பார்த்தோம். தஅலீம், இல்மோடு சம்பந்தப்பட்ட வசனம். இரண்டாவது இறங்குகிறது தஅவாவுடைய வசனம், பிரச்சாரத்தில் களமிறங்கு. அதுக்கு அல்லாஹ் இறக்கியது என்ன? அச்சமூட்டி எச்சரிக்கை செய். யாரை எச்சரிக்கணும்? பாவம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தில் அந்த காலத்தில் என்ன பாவம் நடந்தது? முதலாவது பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், பிள்ளைகளை உயிரோடு புதைக்கிறார்கள், குடல்வாய் சனத்தை துண்டிக்கிறார்கள், விபச்சாரத்தை சர்வதானமாக செய்கிறார்கள். ஒரு சிறு சண்டை என்றால் கொலையிலே முடிகிறது. இதுபோன்று பல்வேறுபட்ட சமூகத்திலே கொடுமைகளும் இணை வைத்தலும் அரங்கேறி அந்த சமுதாயம் இருக்கிற வேளையில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கூறுகிறான்? முதல் நீ எச்சரிக்கை செய். எப்படி எச்சரிக்கிறது? ஒரு பாவம் செய்கிற சமுதாயத்தில் அவருக்கு விழிப்பூட்டணும். நீ செய்கிறது மிக பெரும் ஆபத்தான விடயம், நரகத்துக்கு போயிடுவாய். வட்டியை கொடுக்காரு நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தரா, பக்கத்து வீட்டிலையா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரக தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கணும். இதான் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தௌவா. அவரை மனமுடைஞ்சிரும் என்று வாய் பத்திக்கிறீங்களாம். இன்றைக்கு சமுதாயத்தில் தானே செய்வாங்க. நாங்கள் தௌவா பணி செய்கிறோம், ஆனால் நாங்கள் பாவத்தை கண்டிக்க மாட்டோம். சில மௌலைமார், பல மௌலைமார் என்ன சொன்னார்கள்? பெரும்பான்மையான மௌலைமார், அவரை மனம் உடைஞ்சிரும், சமூக கட்டமைப்பு உடைஞ்சிரும், ஒத்துமை குலைஞ்சிரும், அல்லாஹ்வுடைய சட்டம் உடையக்கூடாது, அதான் முக்கியம். அதனால பூமியில் பசாதும் குழப்பமும் நடக்கக்கூடாது. குழப்பம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக பாவங்கள் அரங்கேறக்கூடாது என்பதால் அல்லாஹ் சொன்னான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய். இது முதலாவது அல்லாஹ் கட்டளையிடான். அப்ப பாருங்கள், நல்மாராயணம் கூறுகின்ற வசனம் அரங்கல்ல, நன்மைகளை வளர்ப்பதற்கு முந்தி எதை ஒழிக்கணுமா? எது? பாவம். ரசூலுல்லாஹ் தொழுகையை பற்றி பேசுறது அழைப்பு பணி தொடங்கி 11 வருஷத்துக்கு பிறகுதான். முதல்ல என்ன செய்ய? காடை வெட்டுகிறார்கள். விளங்குதானே? நம்ம வயல் செய்ய போறோம்டா, நிறைய புல்லு முளைச்சிருந்தா புல்லு அழிப்போம் பயிரை நாட்டுறதுக்கு முந்தி. இது சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். புல்லுக்குள்ள பயிரை போட மாட்டோம். அதனால பாவங்களை தடுப்பதை அல்லாஹ் முதல் நிலைப்படுத்துகிறான். அழைப்பு பணியில் முதலாவது பாவத்தை தடுக்கிற விஷயம். சரி, அதனால புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் நாம ஒரு மௌலவியா இருப்போம், ஒரு சபையில் இருப்போம், ஒரு அரசியல் மேடையில் இருப்போம். அந்த அரசியல் மேடையில் ஒரு மியூசிக் பாட்டை போடுவார்கள். நமக்கு விருப்பமான கட்சி தலைவர் இருப்பார், அவர் தான் போட சொல்லியிருப்பார். நான் ஒரு மௌலவியா இருந்த என்ன செய்யணும்? மத்தாக்களும் தடுக்கணும். ஒரு மௌலவி என்ன செய்யணும்? முதல்ல இதை நிப்பாட்டுங்கள். அதில் ஒரு பிதாத் தொண்டு அரங்கேறும், ஒரு கூட்டுத்துவா பிதாத்தா இல்லையா? நாம் இருக்கிற சபையில் அதை நிப்பாட்டுங்கள், பிதாத்தை செய்யாதீர்கள், அது வழிகேடி நரகத்துக்கு போகும், நித்தாட்டணும். இல்லை அவங்க மனமுடைஞ்சிரும், அல்லாஹ்வுடைய சட்டத்தொடைக்காய். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே ரசூலுல்லாஹ் தன்னுடைய பணியை எப்படி தொடங்கினார்கள் என்கிற விடயத்தை நாம் பார்க்கலாம் அடுத்த தஃப்சீர் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை பார்ப்போம். அந்த அடிப்படையில் நம்ம யாரோட பழகினாலும், நம்மளோட யார் நெருக்கமாக வந்தாலும், குடும்பம் அல்லது நண்பர்கள் அல்லது உறவினர்கள்,
அவர்கள் பாவம் செய்ய கண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய நரக தண்டனை எடுத்து சொல்லி அவர்களை தடுப்பது கடமை. நீங்கள் அல்லாஹ்வின் அடியானாக இருந்தால் அதை செய்ய வேண்டும், முதல் கடமை. இரண்டாவது, கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். அடுத்து அல்லாஹ் இரண்டாவது கட்டளை இடுகிறான், உன் ரப்பை பெருமைப்படுத்துவாயாக. அல்லாஹ்வை திக்ர் செய்ய சொல்கிறான். ஒன்று அவர் தௌவா செய்கிறது, இரண்டாவது என்ன செய்கிறது? இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்கள் தனிப்படை. அது எந்த பெற்றனில் வணங்கினார்கள் ஹிராவில் என்கிறது நமக்கு தெரியாது, அதை தெளிவாக சொல்லப்படவில்லை. வணங்குவர்களாக இருந்தார்கள் தனிமையிலே. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லான்? ரப்பினுடைய பெருமையை சொல். அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அது அல்லாஹ் அக்பர் எங்கலாம் அல்ல வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை துதிப்பதாக, அதை அல்லாஹு தஆலா ஒரு வணக்கமாக அவருக்கு முதல் வணக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். ஒன்று தஅவா நடக்கிறது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய பெருமை. அந்த அல்லாஹ்வுடைய பெருமையை விளங்கினால்தான் மனிதன் அந்த அல்லாஹ்வுக்கு தான் அடியான் என்கிற அந்த அடிமைத்தனத்தை சரியாக வெளிப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய பெருமையை விளங்கினால்தான் அல்லாஹ் அல்லாதவரிடம் போகமாட்டான். அல்லாஹ் அல்லாத படைப்பினங்கள் இறந்து போனவரிடம் போயெல்லாம் பிரார்த்திக்கிறது, தேவைகளை கேட்கிறது. எதனால? அல்லாஹ்வை சரியாக புரியாதத்தாலே. அதனால அல்லாஹ்வின் பெருமையை நீ எடுத்து வை, வணக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கான். ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன சொல்கிறான்? வசியாபக ஃபதஹிர். பர்சனல் லைஃப்ல நீ எப்படி இருக்கணும்? சுப்ஹானல்லாஹ். முதலாவதாக அல்லாஹ் நபிக்கு ஆடையை பற்றி சொல்கிறான். உனது ஆடையை நீ பரிசுத்தமாக வச்சுக்கொள். இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன முதல் அந்த இறங்கிய வசனங்களில் நீ ஆடையை துப்புரவாக வைத்துக்கொள் என்றால் அந்த வசனத்துக்கு பல விளக்கம் சொல்வார்கள். ஆடை என்பதை ரசூலுல்லாஹ் உடுக்கிற போது வெள்ளை ஆடையை நீங்கள் உடுத்துக்கொள்ளுங்கள். இல்பசு மின் சியாபிக்கும், உங்களுடைய ஆடைகள் வெள்ளையை உடுங்கள், மரணித்தவர்களை அதிலே கவனிடுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளை என்பது என்ன? ஊத்தையை எடுத்து காட்டும் குயிக்கா, அப்படித்தானே? ஊத்தப்பட்டா தெரிஞ்சிடும். எங்களுடைய உள்ரங்கம் இபாதத்து அது அல்லாஹ்க்கு தெரியும். வெளியில் நாங்கள் நல்ல முறையில் இருக்கணும். ஆடை மட்டும் பொலிசா இருந்து சரி வராது. ஆடை என்பதற்குள் வெளியில் தெரியக்கூடிய எங்களுடைய விடயங்களும் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு விடயம் மறைமுகமாக சொல்லப்படுகிறது என்று சில அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். நம்மளுடைய வெளிநடை. அப்போ ஊத்த உடுப்ப உடுத்துக்குள்ள விளாத்தலாமா? வேலை செய்யும் போது ஊத்த உடுப்பு விளாத்தலாம். பள்ளி வாயிலுக்கு வரும்போது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பாக பள்ளி வாயிலுக்கு வரும்போது இருக்கிறதுல நல்லதை உடுத்துக்குவான்னு சொல்லலாம். ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு பள்ளியிலேயும் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அலங்காரம் அது வெளியில் செய்கிறது என்ன? ஆடை, வேற தாடி. நாம கல்யாணத்துக்கு போறோம்டா என்ன செய்வோம்? ஹிப்ஹாப்பா ஒரு சாதியா போவோம், ஸ்டைல் எல்லாம் எடுத்து போவோம். பள்ளிக்கு வரைக்கும் எப்படி வருவோம்? குறிப்பா அல்லாஹ் சொன்னான், கொமனாக துப்புரவான உடுத்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் சொல்கிறான் ஆரம்பத்திலே. பின்னர் அல்லாஹு தஆலா பொதுவாக பள்ளிவாசலில் நீங்கள் முடியுமானவரை என்ன செய்யணும்? நல்ல உடுப்பு உடுத்துக்கு போகணும். அப்படி என்ன தொப்பி தான் போட்டு போகணுங்கிறது அல்ல. உனக்கு தொப்பி தான் அழகா இருந்தால் நீ அதையும் முடித்துக் கொள்ளலாம். அதை ரசூலுல்லாஹ் தொப்பியை பள்ளிக்கண்டு மார்க்கமாக்கல்ல, அப்படி மார்க்கமான விடயம் அல்ல. உங்களுடைய அலங்காரம். அப்போ ஒருத்தர் கேட்பாரு, தாடி வந்து நமக்கு கொஞ்சம் அசிங்கம் போல தெரியுது, அப்போ அதை எடுக்கட்டுமா என்று கேட்டால், அல்லாஹ் தாடியையே மனுஷனுக்கு அழகாத்தான் படைச்சிருக்கான். அது அசிங்கமாக நினைக்கிறது நம்முடைய யூத சமுதாயம்.
கிறிஸ்தவ சமுதாயம் அந்நிய சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தினால் வந்த விளைவு அது. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிரதானமாக அல்லாஹு தாலா இந்த முகத்தில் வித்தியாசமாக தாடியை வச்சிருக்கான். இந்த முகத்தை படைச்ச அல்லாஹுக்கு ஆம்பளையிலேருந்து பொம்பளையை படைச்சான். 2 பேருக்கும் புருவத்தை படைச்சிருக்கான், 2 பேருக்கும் கண்ணுமையை படைச்சிருக்கான், 2 பேருக்கும் தலையில் முடிய படைச்சிருக்கான், தாடியை மீசையையும் 2 பேருக்கும் படைச்சிருக்கானா? ஏன் அல்லாஹ் படைச்சான்? அது ஆணுக்கு சோதனையாக படைத்தான். தாடியை வளர்ப்பதை ரசூலுல்லாஹ் கட்டளையாக்கினார்கள். அதனால் பள்ளிக்கு வரும்போது தாடியை வலிச்சு கொண்டு வருவதல்ல, தாடியை ஒரு புடி அளவு வைக்க வேண்டும், குறைஞ்சது அதற்குள் வெட்டக்கூடாது. எனவே பள்ளிவாசல் அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியிலே அவர் சமுதாயத்துக்கு மத்தியில் உலாவுகிற போது துப்புரவாக ஆடையை உடுத்துக்கொள்ளுமாறு சொல்லுகிறான். எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்று இருந்தால் எவ்வளவு முக்கியமான விடயமா இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிநாட்டு தூதுவர்கள் சந்திக்க வருகிற போது அதற்கென்று ஒரு ஆடையை வைத்துக் கொண்டால் நல்லந்தானே யார் ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை சாய்ஸ் பண்ணுறார்கள். மக்களை பேஸ் பண்ணுற நேரம் வசதி இல்லை, ரசூலுல்லாஹ் ஆடம்பரத்தை விரும்பவில்லை. ஆடம்பரம் என்பது வேறு, அசிங்கமாக இருப்பது என்பது வேறு, துப்புரவாக இருக்கிறங்கிறது வேறு. துப்புரவாக இருத்தல் அல்லாஹ் மார்க்கமாக்கியது, ஆடம்பரமாக இருத்தல் அல்லாஹ் தடுத்தது, அசிங்கமாக இருத்தல் அல்லாஹ் தடுத்தது. இருக்கிற ஆடே நல்ல முறையில் ஊத்த குப்பைகளோட நான் முற்றும் துறந்த முனிவர் என்று உலாத்துவதை அல்லாஹ் மார்க்கமாக்கவில்லை. மாறா அல்லாஹ் எதை மார்க்கமாக்கியிருக்கான்? இப்போ சிலர் அவுலியா என்று சொல்லி சிலர் நம்ம ஊரில் உலாத்தினார்கள். மக்கள் அவருக்கு அவுலியா பட்டம் கொடுத்தார்கள். அவருடைய ஊத்த ஆடையோடு உலாத்துவார்கள். முடி வளர்ந்திருக்கும், தலையில் பேன் கட்டி கட்டியாயிருக்கும், குளிக்க மாட்டார்கள். மீச ஒரு பக்கம் நபிகளார் தடுத்த முறையிலே தடுத்த அந்த விதத்திலேயே மீச வளர்ந்து போயிருக்கும், உதட்டுக்கு மேலால் வளர்ந்து போயிருக்கும். ரசூலுல்லாஹ் மீச எடுக்க சொன்னார்கள். இப்படியான ஒருவரை அல்லாஹ்வுடைய அவுலியா என்று சொல்வார்கள். நகம் வளர்ந்து போயிருக்கும், வெட்டவே மாட்டார். இப்படி இருக்கிறவர் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்பாடா முரண்பாடா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே முரண்பாடு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டே கட்டளை இடுகிறான் என்றால் அதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுடைய ஆடை துப்புரவாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நகத்தை 40 நாளைக்குள் வெட்டியாகணும், அதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மார்க்கமாக்கி இருக்கிறார்கள். மீசையை நீங்கள் எடுக்கணும், வளர்க்கக்கூடாது, அடியோடு வெட்ட சொன்னார்கள். அதனால் உதட்டை அடைக்கிற அளவுக்கு, உதட்டுக்கு கீழ் வாய்க்கு வர அளவுக்கு, வாயை அடைக்க வரக்கூடிய அளவுக்கு மீசை எரிக்கக்கூடாது. மீசையை எடுங்கள் என்றார்கள், தாடியை வளங்கள் என்றார்கள். எனவே அல்லாஹ் விரும்புகிறான் நமது ஆடை தூய்மையாக இருப்பது. இது ஆரம்பகால வசனம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முந்தி ஆடையை துப்புரவாக வைக்குமாறு சொல்லிவிட்டார். 4வது ஒரு ருஜுஸ ஃபஹ்ஜுர், கெட்டவைகளை விலக்கி நடந்து கொள். கொமனான ஒரு வார்த்தை, கெட்டது. சிலை வணக்கமா? கெட்டது, விலகி நடந்து. கூடாத பேச்சா? விலகி நடந்து கொள். ஆபாசமா? விலகி நடந்து கொள். விபச்சாரமா? விலகி நடந்து கொள். புகைத்தலா? விலகி நடந்து கொள். எதுவெல்லாம் கெட்டதோ மொத்தமாக அல்லாஹ் வெறுத்து நட என்று சொல்லுகிறான். மியூசிக்கா? இஸ்லாத்தின்படி கூடாது, வெறு. நாம போன பார்த்துக்கிருப்போம், அதில் தேவையான ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். மியூசிக் வெறும். அப்ப வரும்போது நம்முடைய மனம் வெறுக்கணும். ஹஜரா என்றால் மனதால வெறுக்கிறது, வெளிப்படையில் நடிக்கிறது அல்ல. ஒரு பாவம் நடக்குதா அதை வெறுக்கணும், அதை விட்டு ஒதுங்கணும், அந்த சபையில் இருக்கப்படாது. சீதனை கல்யாணமா? அதை வெறுக்கணும், அதை விட்டு ஒதுங்கணும். நண்பர் கூப்பிடுவார், போகக்கூடாது. எனவே நம்மளை சுற்றி எந்த நேரமும் நிறைய பாவங்கள் நடக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவைகளை வெறுத்து ஒதுங்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே மார்க்கமாக்கி விட்டான் கெட்டவைகளை வெறுத்து நடப்பதை. அன்பிற்குரிய சகோதரனே, கெட்டவைகளை வெறுத்து நடப்பவர் அவரிடமிருந்து நல்லது மட்டும்தான் வெளியாகும். நல்லதை சேர்த்து நடப்பார். கெட்டதென்று கண்டால் அது பாவமா? அல்லாஹ் தஆலா அதை தடுக்க சொல்கிறான்.
எச்சரிக்கை சொல்கிறான். அதனால் இந்த 5 வசனங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்ததும் அவருக்கு சரியான நடுக்கமாக இருந்தது. அவர் பீதியோடு இருக்கிறார், அதனால் போத்திக் கொண்டிருந்தார். உங்களுக்கு வஹியை அனுப்பினது நீங்க போத்திக்கு படுப்பதற்கு அல்ல. கோம் பாந்திர் எழும்பு போய் அச்சமூட்டி எச்சரிக்கை. அச்சமூட்டுறது பாவங்களை செய்பவர்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கும். ஒன்றை வேலையை பார் என்று சொல்வார்கள், ஏசுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நபிகளார் இதை எப்படி அப்ளை பண்ணினார்கள், தன்னுடைய கடமையை எப்படி தொடங்கினார் என்பதை 3ஆவதாக அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தின் மூலமாக அதுக்கு அடுத்து அவர்கள் அந்த கும்ப அந்திர் என்ற விடயத்தை எப்படி நடைமுறைப்படுத்தினார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த திருக்குர்ஆன் விளக்க வகுப்பிலே எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நீளமாக நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு போவதல்ல, ஆக கூடினால் ஒரு 30 நிமிஷத்துக்குள் முடித்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த திருக்குர்ஆன் விளக்க வகுப்பின் மூலமாக எங்களுடைய ஈமானை ஒளிரச் செய்வானாக. எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனை விரிவாக விளங்கி அதன் மூலம் பயன்பெறுவதற்கு நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.